கர்த்தருடைய சமூகத்தில் நம் தலைகளை தாழ்த்தி வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள என் பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கவும் ஆண்டவரே, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை இயேசுப்பா எங்களிடத்தில் இடைவிடும், எங்களோடு பேசும் அப்பா. என் அகத்தினே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும். எங்களை தாழ்த்துகிற அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நலனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நாட்களிலே நாம் தியானித்தோம். விக்கிரக ஆராதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் உண்டாக்கப்பட்ட யாதொரு சொரூபத்தையாகிலும் வணங்காத, நமஸ்கரிக்காத என்ன அவரை தவிர இந்த உலகத்துல தெய்வம் இல்லை. இப்ப வாசிக்கிற நம்ம யாத்திராக 20:3-4-5 வாசிப்போமானால் தெளிவாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு எழுதி கர்த்தார் 10 கட்டளை பிரதானமான ஒரு கட்டளையா இருக்கு. அங்கு மோசையின் கரங்களில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளிலே பிரதானமான ஒரு கட்டளை, என்னை அன்றி வேற தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆனா நாம இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்கிறோமா? இந்த வசனத்தை நாம் கைகொண்டு நடக்கிறோமா? பாருங்க, வேதம் சொல்கிறது விக்கிரக ஆராதனை அது கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற சகல காரியங்களும் அருவருப்பு என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பேரை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், உச்சரிக்க கூடாது. எந்த பேரை? விக்கிரகத்தினுடைய பேரை கூட நம்ம உச்சரிக்க கூடாது. நான் சொல்லல, வேதம் தெளிவா சொல்லுது. சத்தியம் சத்தியம் சத்தியமே. வார்த்தைக்கு மாறான இந்த இடத்துல உபதேசம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23:13 நீங்கள் வாசியுங்க. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சமாதானமாய் இருங்கள், அந்நிய தெய்வங்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வத்தின் பெயரை நம்ம உச்சரிக்கவும் கூடாதா, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவும் கூடாது. அதனால தான் பாருங்க, மற்றவர்கள் புறஜாதியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது அந்த தெய்வத்தின் பெயரை வச்சு உச்சரிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெயர்களை வைக்கிறாங்க. ஆனா நாம நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க பேர் வைக்கிறதுல எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். காரணம் என்னன்னா, அந்நிய தெய்வத்தின் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, பேர்களை நம்ம வாயிலிருந்து உச்சரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இதுல நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், வைராகியம் உள்ளவர்களா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. தேவனுக்கு அது பிரியம் இல்லையா, அதை விட்டு நம்ம என்ன பண்ணிடணுமா, வழி விலகிடணும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, புசிப்பை கொடுத்து கர்த்தர் சொல்றாரு. எதை புசிக்கிறத குறிச்சு? ஆகாரம் புசிக்கிறது தெரியுமா? இந்த ஆகாரத்தை புசிக்கிறத குறித்து கூட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிக்கிறார், சிஷ்டாந்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீ எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது. விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்கவே கூடாது. அந்நிய தெய்வங்கள் பேரை சொல்லவும் கூடாது. பாருங்க, மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்ததை என்ன பண்ணுவாங்க, விக்கிரகங்களை படைத்ததுக்கு என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் தீட்டு கிடையாது. ஹல்லேலூயா. நாங்க அங்க வச்சு படைக்கல, நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா சரியா செஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன் மற்ற நாள் அதை செய்ய வச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுக்கறது? ஹல்லேலூயா. காரணம் என்ன, சூரியனுக்கு கீழே படைக்கப்பட்டது யாதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, புசிக்கவே கூடாது. அப்படி நீங்க புசித்தீங்கன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு என்ன உண்டாயிடாது, அருவருப்பு. தேவன் உங்கள் மீது எப்படி இருப்பாரா, எரிச்சல் உள்ள தேவனா மாறிடுவார். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம், இரவும் பகலும் வேதத்தை நீங்க தியானிக்கிறவளா இருக்கலாம், அதே போல தேவ திருவசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளா இருக்கலாம். ஆனா நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசித்தால்
தேவனுடைய பார்வையில் நீங்கள் பொல்லாத மனுஷர்களாக மாறிடுவீங்க. காரணம் என்ன? அவர் சாயலாக நம்மை தான் கர்த்தர் உண்டாக்கினார். அவர் சாயலாக எந்த விக்கிரகத்தையும் கர்த்தர் உண்டாக்கல, எந்த விக்கிரகத்தை என்ன பண்ணல, படைக்கல. நீங்க சிலை வழிபாடு பாருங்க, ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போல சிலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவ அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாக பிறந்தவரை எந்த கேமரா வச்சு என்ன பண்ணல, போட்டோவை எடுக்கல, எந்த வீடியோவிலும் பதிவு ஆகல. ஹல்லேலூயா. 200 வருஷத்துக்கு முன்ன தான் கேமரா என்பதை கண்டுபிடிச்சாங்க. 2000 வருஷத்துக்கு முன்ன பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி போட்டோ எடுத்தாங்க பாருங்க. நீங்க உருவ வழிபாடு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவரை போலவே என்ன பண்றாங்கனாக்கா ஒரு உருவ வழிபாடு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. போட்டோ பிடிச்சு என்ன பண்றாங்க, அதை வணங்குறாங்க, தொட்டு கும்பிடுறாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. பெத்த தகப்பனை விட்டுட்டு வேற ஒரு தகப்பனை போய் அப்பான்னு கூப்பிட்டோம்னா பெத்த தகப்பனுடைய மனசு எவ்வளவு சஞ்சலப்படும், எவ்வளவு வருத்தப்படும். உண்டாக்கிய தெய்வத்தை விட்டுட்டு சிருஷ்டியை ஓடி நீ தொழுது கொண்டீன்னா தேவனாய் கர்த்தர் எப்படி உன் மேல மனசாபப்படுவார், எந்த அளவுக்கு உன் மேல வந்து மன வருத்தத்தோடு இருப்பார். நாம் என்ன பண்ணணும், இதை அறிஞ்சு நடக்கணும். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை வாயினால கூப்பிட கூடாது, அதுக்கு கீழே வச்சு படைக்கிறத நம்ம புசிக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல 9, 10, 11, 12 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும். பாருங்க, நீ கொடுக்கும் தேசத்திலே போய் சேரவும் அந்த ஜாதி செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். பாருங்க, அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தீர்க்கெடுக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்தக்காரனும் செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. நீங்க அநேக ஜாதி ஜனங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குறிகாகத்துக்கு போய் உட்காந்து இருப்பாங்க. அங்க அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக உட்காந்துட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, போட்டு நேரம் சொல்ல அது எரிய 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, குறி சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கேட்கிற ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாள் பார்க்கறது. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு செஞ்சிடலாமே. நாளைக்கு நல்ல நாளா இருக்குது, நாளைக்கு செய்யலாமே. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பார்க்க கூடாது, நாள் பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நாளை பார்த்து அநேகர் பாருங்க, வெள்ளிக்கிழமைனாக்கா எந்த ஒரு பொருளை யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு பொருளை கொடுக்க மாட்டாங்க. தீவட்டி இருக்கு தெரியுமா, வத்தி பெட்டி கூட கொடுக்க மாட்டாங்க, உப்பு கொடுக்க மாட்டாங்க. நாள் பார்க்கிறவங்க யாரு, கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாராம், துரத்தி விடுவார். நீ எப்படியாப்பட்ட ஆளு எனக்கு தேவையில்லடா, ஓடுறான்னு. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. பிரதர், எக்காரணத்தை கூட நாங்கள் மட்டும் பின்வாங்கவே மாட்டோம் பிரதர், சிஸ்டர். ஐயோயோ, நாங்கள் ஏசப்பை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தரை நாங்கள் என்ன பண்ணுவோம், உண்மையாய் தேடுவோம் பிரதர். நாங்கள் கர்த்தர் கிருபையா இட்டுன்னு வந்து எங்களுக்கு சத்தியமான வார்த்தைகளை கேட்கறதுக்கு கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். ஏன் பிரதர் இப்போ வரல, ஏன் பிரதர் என்ன ஆச்சு? பிரதர், வீட்டு ஓனர் சொல்றாங்க, நீங்க போய் அங்க இது போய் கும்பிட்டு வர விஷயம், எங்க வீடு பால் அடிஞ்சு போய் கிடக்குது, வாசப்படிக்கு என்ன வைங்க, முக பஜ்ஜா வைங்க. ஏன் பூஜை பண்ணாத தின்னுக்கிறீங்க? போய் என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 10 இல்லை 20 இல்லை 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் இல்லை 100 வயசாக இருந்தாலும், ஹல்லேலூயா, இந்த உலகத்துல அம்பானியுடைய பெரியாளாய் மாறிட முடியுமா? பெரியாள் ஆயிடுவாங்களா? இல்ல கர்த்தரை தேடி வந்து தரித்திரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து இங்க தேவனை தேடி வரும்போது, இல்ல நீ அம்பானி போல மாறிடுவியா? சொல்லுங்களேன், மாறுவீங்களா?
மாறுவீங்களா மாற மாட்டீங்களா? மாற மாட்டீங்க. அம்பானி போல உங்களுக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்க மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? அம்பானி திருடி ஏமாத்தி பொய் சொல்லி அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் செய்து நீங்க கோடிக்கணக்கில் வச்சு பணக்காரனா இருக்கிறான். இங்க வேதம் சொல்லுது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணக்கூடாது, அசுத்தமான காரியத்தை செய்யக்கூடாது. இங்க சத்தியம் சொல்லுது. இந்த காரியத்தெல்லாம் கடைபிடிச்சுங்க பணக்காரன் ஆயிடுவீங்களா? ஆக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனா இது எதுக்காக வருது? சில காரியம் இம்மைக்காக தேடுறவங்க. கடவுளை போய் தேடனா என் கடன் பாரெல்லாம் தீந்துரும், என் கஷ்டமெல்லாம் போயிடும். இவர்கள் நிச்சயமாகவே நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஞ்சனம் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், குறி சொல்லுகிறவன், நாடி தேடி போறவன் தேவன் அவர்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். வேதம் கத்த சொல்ல கடைசி நாட்களிலே கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவாங்க. நீங்க அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை நாடி தேடி ஓடுகிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பல நாட்டில் ஒரு பிரதருக்கு கேன்சர் வந்துடுச்சு. பிரதர் எங்க போறீங்க? எல்லா பாஸ்டர் கிட்ட தெரிச்சாச்சு பிரதர், நான் பொய் சொல்லலது உண்மை வேதத்தை வச்சுன்னு சொல்லிடுங்கிற காரியம். டிஜி ஜோசுவான்னு ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார் பிரதர். நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் ஃப்ளைட்லேயே போயிட்டு அங்கே போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணி வரலான்னு இருக்கிறேன். அங்கே ப்ரேயர் பண்ணால் அங்கே கேன்சர் எல்லாம் அப்படியே குணமாயிடுதாமே. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக போகிறேன். அங்கே டிஜி ஜோசுவான்னு ஒரு ப்ரேயர் பண்ணால் அப்படியே அற்புதம் நடக்குது. கடைசியில் இல்லை எங்கே போகல, அவரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கே போகலை. இன்னும் இல்லை, ஆப்பிரிக்காவில் இல்லை. இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தாலும் உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அவர்கிட்ட போய் நீ முகமுகமாய் பார்த்து நீ அவரை போய் வேண்டுதல் செஞ்சாலும் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? சுகத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? பண ஆசை எல்லா தீமைக்கும் கலப்படம் பண்ணி பிசினஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சொத்து என்ன பண்ணி கலப்படம் செஞ்சு ஏமாத்தி. வேதம் சொல்லுது திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பரிதானத்தை வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. காலையில் எழுந்து போன வாரத்தில் கொடுத்த அந்த செய்தியோட சேர்த்து பண்ணுறேன். காலையில் எழுந்து வேதத்தையும் வாசிக்கிறது கிடையாது. திறப்புல நின்று என்ன பண்ணதில்லை, முழங்கால் படிட்டு ஜபமும் செய்யறது கிடையாது. ஆராதனைக்கும் ஒழுங்கா வரத்தும் கிடையாது. ஹல்லேலூயா. வேத வாசிப்பு இல்லை, இரவும் பகலும் வேதத்துல தியானமும் இல்லை. கர்த்தர் எப்படி உனக்கு சுகத்தை கொடுப்பாரு? உனக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுப்பாரு? உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கணும். அவருடைய தழும்புகளாலே சுகமானு வேதம் சொல்லுது. வார்த்தை நீ கை கொண்டு நட. முழங்கால் படிட்டு நீ தனிமையில நீ உட்கார்ந்து கண்ணீரோட ஒரு ஜபம் பண்ணு. தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறிடு. விண்ணப்பத்திற்கு தானியலுக்கு எப்படி பதில் கிடைச்சது அதே போல நீ விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக அடுத்த நிமிஷம் பதில் கொடுத்துருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தை உறுதிப்படுத்துகிறவர். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன். நான் சொன்னதெல்லாம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக இதுவரை நடத்தி இருக்கிறார். அது வேறால என் பிள்ளைங்களுக்கு கூட எனக்கு சாட்சி வேணாம். என் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 வருஷம் என் மனைவி என்னை பார்த்துன்னு இருக்கிறாங்க. சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது. லேவியரின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. யாதொன்றையும் ரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்ன பண்ணக்கூடாதா? என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது? ரத்தத்துடன் எதையும் புசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, நீங்கள் மாமிசத்தை புசிக்கும் போது அது ரத்தத்தோட புசிக்க கூடாதா,
அந்த ரத்தம் எங்க விடணும்? ரத்தம் சரீரத்திலிருந்து ஃபுல்லா எடுக்கப்படணும். நீங்க ரத்தத்தோட புசித்தா அது பாவம். காரணம் என்ன? ஒரு ஜீவனை நீங்க புசிக்கிறதுக்கு சமம். ஆனா சரீரத்துக்குள்ள அந்த ரத்தம் இருந்தா அதுக்குள்ள ஜீவன் இருக்கும். அந்த ரத்தம் வெளியே வந்துடுச்சுன்னா அதுக்குள்ள என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. அல்லேலூயா. சரி, நட்பு வசனம் என்ன சொல்லுதுன்னா, தலைமயிரை சுற்றிலும் பாருங்க, உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நசரனா இருக்கணும்னா தலைமயிர் என்ன பண்ணக்கூடாதான்? கட் செய்யக்கூடாது. தாடி என்ன பண்ணக்கூடாது? ஒதுக்க கூடாதான். சேவிங் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதனால கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாம தடை பண்ண மாட்டார். காரணம் என்னன்னாக்கா, இப்ப இருக்கிற காலங்கள் வேற மாறி போயிடுச்சு. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, என்ன குத்தக்கூடாதான்? பச்சை குத்தக்கூடாது. ஏன்? உடம்புல என்னத்தை போடக்கூடாது? எழுத்தை குத்தக்கூடாதுங்க. விக்கிரகத்தை நீங்க பாருங்க, பச்சை குத்துறவனை போய் பார்த்தா எல்லாருமே விக்கிரகத்தை குத்தி வச்சுருக்காங்க. பச்சை நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? குத்தவே கூடாது. காரணம் என்னன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவர். எங்க முத்திரை தரிக்கப்பட்டிருக்கு? நமக்கு எங்க தரிக்கப்பட்டிருக்குதான்? நெத்தியில. முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. வேதனை உண்டாக்க முடியாத காரியத்தை செய்யாதீங்க. அல்லேலூயா. அப்ப வேற அதுக்கு மாறான காரியம் எதுனாக்கா பச்சை குத்துறது. உடம்புல என்ன பண்ணிக்கிறாங்க? விக்கிரகங்களை பச்சை குத்திக்கிறது, பேரை குத்திக்கிறது. இதெல்லாம் சத்தியத்தை அறிந்த பிறகு, வார்த்தைகளை தெரிந்த பிறகு இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவ பிள்ளைங்க செய்யக்கூடாது. இவர்கள் எங்க வர முடியாது? ராஜ்யத்தில் வரவே முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லல, இங்க வேதம் நமக்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை என்ன பண்ணிடாதீங்க? கீறிக்கொள்ளாதீங்க. செத்தவனுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். இல்ல 30 வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, ஓய்வு நாளில எப்படி இருக்கணுமா? பயபக்தியா இருக்கணும். இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? பயத்தோடு ஒரு பக்தியோடு இருக்கணும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆஞ்சனம் பார்க்கிறவர்கள் நாடி குறி சொல்லுகிறவர்களை. சில பேர் நாடி பிடிச்சு பார்த்து என்ன பண்ணுவாங்க? குறி சொல்லுவாங்க. அவரை என்ன பண்ணக்கூடாதான்? தேடாதிருங்கள். பாருங்க, அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நாடி ஜோசியம் பாக்குறவங்களை போய் சில பேர் என்ன பண்ண? கை நீட்டிடுவாங்க. எனக்கு பாருங்க, கொஞ்சம் கையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படி தெரியுது கரெக்டா இதெல்லாம் நம்மளை பத்தி? அல்லேலூயா. குறி சொல்லுகிறவன் நாடும் போகக்கூடாது. நாடி ஜோசியம் பாக்குறவன்னு தேடி போகவும் கூடாது. இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்தா வந்தாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க? நாயானது கக்கிறது தின்னுகிறது போல மறுபடியும் அதே போல போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. இதெல்லாம் பாவம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதே லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6 வாசிங்களேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவே. நீங்க ஜோசியம் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஊழியக்காரர்கிட்ட ஜோசியம் பார்க்க போறாங்க. பாஸ்டர், தலைமையில கை வச்சு ஜெபிங்க பாஸ்டர், நான் இந்த இடத்த வாங்கலான்னு இருக்கிறேன், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? பாஸ்டர், இந்த பையன் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இதுவும் எதுக்கு சமம்? ஜோசியம் பார்க்கறதுக்கு சமம், குறியாக்கத்துக்கு சமம். ஹல்லேலூயா. ஆஞ்சனம் பார்க்கறதுக்கு சமம். இதை செஞ்சுன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? தூர துரத்தி விட்டுருவாரு. ஓடியே போயிடுங்க, நிக்காது. 7-8 வாசிங்க.
ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனையை கைக்கொண்டு நடந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பரிசுத்தமா வாழ முடியும். வேதத்தை தியானிச்சா தானே. இரவு பகல் என்ன பண்ணணும்? வேதத்தை தியானிக்கணும், வசனத்தை கைக்கொண்டு நடக்கணும். அதை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு இதுல இருந்து எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? விலகி ஓடணும். ஹல்லேலூயா. சரி, 26 27 வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நீங்கள் என் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு பாருங்க, மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? பிரித்து எடுத்துட்டார். ஆனாலும் நாம வந்த இடத்தை இன்னும் மறக்காம இருக்கிறோம். வந்த இடத்தை என்ன பண்ணல? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது கஷ்டமும் உபத்திரம் கண்ணீரோடு வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய கண்ணீரையும் கூக்குரலையும் கர்த்தர் பார்த்தார். என்னை ஆராதிக்கணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வர அவரை துதிக்கணும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஜனங்களை உண்டாக்கினார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 21 வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கணும் என்பதற்காக தான் கர்த்தர் அவர்கள் அழைச்சின்னு வரார். ஆனா வர சொல்லவே நினைக்கிறாங்க, நாங்க எகிப்தில் இருந்தாவே பைத்தியம் கூட குடிச்சிருப்போம், வெள்ளரி காய்களை சாப்பிட்டுருப்போம், நாங்க மன திருப்தியா இருந்திருப்போங்க. இந்த மோசை எதுக்காக எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கொண்டு வந்து வான தூதர்கள் உண்ணக்கூடிய வானத்து மன்னாவை அவர்களுக்கு போஷித்தார். பாதரட்சிகள் பழமையாகாதபடிக்கு என்ன பண்ணாரா? பாதரட்சிகளை கொடுத்தார். கீழ்காத்தை அடிக்க வச்சு காடைகள் கொண்டு இறைச்சி கொண்டு போஷிக்க செய்தார். அப்பேற்பட்ட தெய்வத்தை முறுமுறுக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. நாமளும் என்ன பண்றோம்? உங்களை பரிசுத்தத்திற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உங்களை அசுத்தத்திற்காக அல்ல. காரணம் என்ன? அவர் பரிசுத்தர். நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருங்க. அதனுடைய காரணம் என்ன? இந்த பூமியிலே உன்னால பரிசுத்தமா வாழ முடியலன்னா நித்திய பரலோக ராஜ்யத்துல போய் எப்படி நீ பரிசுத்தமா இருக்க முடியும்? யுகா யுகா காலம் அவர் எப்படி அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த முடியும்? காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் ஒட்டின்னு கிடக்கு, அக்கிரம துன்மார்க்கம் நமக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு. அதனால தான் பாருங்க, ஆங்கிலம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்வி எறிவார்களாக, அவர்கள் இந்த இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. அந்த நாள்ல என்ன பண்ணுவா? கல்லெறிஞ்சு அவங்களை சாவடிச்சிடணுமா? குறி சொல்ற பார்க்க போனீங்கன்னா அந்த காலம் இப்ப இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சர்ச்சில் முக்கால்வாசி பேர் கல்லடிச்சு தான் சாவடிக்கணும். ஏன்? ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரலும், நைட்டு 1 மணி 2 மணி வரலும் போயிட்டு 1ஆம் தேதி அதான் நிற்கிறாங்க கூட்டம். ஒரு கூட்டம் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதிக்கு போயிட்டு எங்கன்னா நிற்கிறாங்க, தலைமையில கை வச்சு ஜெப்சின்னு வரணும். அதுக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. இது எந்த கூட்டம்? ஆங்கிலம் பார்க்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இது குறி கேட்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை கர்த்தர் ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாரா? இவர்களை கல்லெறிஞ்சு கொல்லணும் வேதம் சொல்லுது. இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற ஊழியக்காரன் என்ன பண்ற? காலையிலிருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்துன்னு வரவங்களெல்லாம் தலைமையில கை வச்சு ஜெபிச்சுக்கணும். நாங்களும் ஒரு நேரத்தில் மூடகட்டத்தனமா போனோம். நான் சத்தியத்தை அறிஞ்சேன், இந்த வேத வாக்கியங்களை அறிஞ்சேன். அப்பயே நான் கேள்வி கேட்டேன். அதனால தான் அங்க விட்டு என்ன பண்ணிட்டேன்? கத்தத்தோட அப்படியே பண்ண என்ன பண்ண வழி விலகி வந்துட்டாரு. வந்துட்டோம். அதனால தைரியமா சத்தியத்தை தைரியமா பேச முடியுது, சத்தியத்தை தைரியமா சொல்ல முடியுது. இந்த சபையில வந்து ஐக்கப்பட்டு இருக்கிறியா? இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிறியா? நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அக்கிரமக்காரனோட நீ ஐக்கப்பட்டு இருந்தனா, அக்கிரமக்காரன் எங்க கர்த்தர் கொண்டு வர்றாரோ அவனை அதே இடத்துல அவனோட சேர்ந்து இருக்கிற கொண்டு போயிடுவார். அவனுக்கு எப்படி இருக்கிற? உடன்பட்டு இருக்கிற, உன்னால தப்பிக்கவே முடியாது. அதான் நாங்கள் படிச்சு சொல்லி கிடக்கிறோம். சத்தியம் சத்தியம் சத்தியம். வார்த்தை வார்த்தை. பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ ஆசை ஐஸ்வர்யங்களுக்காக இந்த ஊழியமே அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபை.
ஹல்லேலூயா. வாசிப்பு உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23 24 வாசிங்க. ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரத்தமே உயிர், மாமிசத்தோடு என்ன பண்ணாத, உயிரையும் புசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதுதான் முதல்ல சொன்னோம். அந்த மாமிசத்துல ரத்தம் இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை நம்ம புசித்தோம்னா கொலைக்கு சமம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்துல அந்த 10 கட்டளை பிரதானமான ஒரு கட்டளை, கொலை செய்யாத இருப்பாயாக. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தோட நம்ம புசித்தோம்னா அந்த கொலை பழிக்கு நம்ம ஆளாயிடும். அதனால தான் பாருங்க, மிருகத்தை என்ன பண்றாங்க, கழுத்து அறுத்து அந்த ரத்தம் வெளியே வந்த பிறகுதான் அதை அறுத்து என்ன பண்றாங்க, புசிக்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்ச கற்பனையும் அது கட்டளை. ஹல்லேலூயா. வாசிப்பு, அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல தலையில ஊற்றிடு, அந்த ரத்தத்தை ஊற்றிடு. ஹல்லேலூயா. வாசிப்பு உபாகம் 14ஆம் அதிகாரம் 8:21 வாசிங்க. பன்றியும் புசிக்கத்தக்கதாகாது, அது விரிகுணம் உள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பன்னிகறி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நாங்க சாப்பிட்டோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அங்க பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, சோத்திரம் பண்ணி எல்லாவற்றையும் புசிங்கன்னு சொன்னாரு. அங்க சொல்லப்பட்ட அர்த்தமே வேற. அந்நிய புறஜாதிகளுக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த பவுல் அப்போஸ்தலன் போய் சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக அந்நிய புறஜாதி மக்களுக்கும் தேவனுடைய திருவசனம் கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணி சகலவற்றையும் அடித்து புசின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்றோம், சில பேர் உபதேசம் பண்றாங்க, கர்த்தர் சொன்னார் எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணி புசியுங்கள், நாங்க பன்னிகளையும் சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணக்கூடாதா, பன்னிகறியை தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. சில பேர் பன்னி வண்டியில போயிச்சா பண்ணி அந்த வண்டியை திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம் 21 வாசிங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது தானா இறந்து போனதையும் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிகளுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விட்டு போடலாம். பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும். ஆனா செத்து போய் கிடக்குது, என்ன பண்ணக்கூடாதா, சாப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணணும், அந்நியர்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும் வேதம் சொல்லுது. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்களில செத்ததை அவங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டது நிமித்தமா அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு உலகம், அதனால தான் பாருங்க, இந்திய தேசத்துல அவங்கள பார்த்து அருவருக்கிறதுக்கு காரணம் இதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான், வேற எதுவுமே கிடையாது. செத்ததை அவங்க சாப்பிட்டாங்க, அதனால அவங்க தேவனுக்கு பிரியமில்லாதவங்க, அருவருப்பானவங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது அது புசிக்கலாம்னு சொல்லுது. ஆனா நாம புசிக்க கூடாது. யார் புசிக்க கூடாதா, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க புசிக்க கூடாது. ஆனா அந்நிய புறஜாதியர், அவர்கள் தேவனை அறியாதவங்க, இந்த சத்தியத்தை அறியாதவங்க, அவங்க என்ன பண்ணலாமா சொல்லுங்களேன், புசிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 21ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. விசுவாசிகளான புறஜாதியர் இப்படிப்பட்டவர்களை கைகொள்ளாமல், நம்மளை யாரு, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் ரத்தத்திற்கும் நொறுங்கொண்டு செத்ததற்கும், இது மூணுக்கும் என்ன பண்ணிருக்கணும், வேசித்தனத்திற்கும் விலகி இருக்கணும். சொன்ன உடனே போய் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ செஞ்சிட்டாங்க. மனசுக்கு அவ்வளவு பெரிய வேதனை. நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் சத்தியத்தின் பிரகாரம் சொல்லிட்டு நான் பண்ணிட்டு வந்தேன். நீ வந்தாவா வர கட்டிப்போ சபைக்கு வந்த டைம்ல சத்தியத்தை நான் சொன்னேன், இதுதான் சத்தியம். ஆட்கள் வரலையா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு உணர்வு தான், முட்டி போட்டு பிரேயர் பண்ணுவோம்,
ஓடி ஓடி போய் எல்லாருக்கிட்டே வா வா நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்டு வந்தோம்னா கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாப்புல இருக்குது. ஹல்லேலூயா. கட்சிக்கு எப்படி இருக்குது? ஆள் சேர்க்கிறாப்புல இருக்குது. அப்படியாப்பட்ட கூட்டம் நிலைச்சு நிற்கவே நிற்காது. ஏன்னா அற்புதத்தையும் அடையாளங்களை கண்டு வர ஜனம், அதே போல பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காக தேவனை தேடுகிற ஜனம், இவங்கெல்லாம் தலைகீழா கூட சபையில் வந்து நிலைச்சு நிற்கவே முடியாது. தேவனுடைய திருவசனம் மாத்திரம்தான் சத்தியன சத்தியம். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தது நித்திய ராஜ்யம். அதனாலதான் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையில என்ன பண்ணிட்டாரு? வார்த்தை முடிச்சிட்டாரு. தோமா, என்னை நீ கண்டு விசுவாசிக்கலடா, என்னை என்ன பண்ணல, என்னை கண்ட, நான் செஞ்ச அநேக கிரியைகளை பார்த்த, அற்புத அடையாளங்களை கண்ட, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு போஷித்ததை பார்த்த, கண்ணில்லாத குருடனுக்கு கண் பார்வை கொடுத்ததை பார்த்த, முடவர்களை எழுந்து நடக்க செய்ததை பார்த்த, மரித்த லாசுவை உயிரோடு எழுப்பதை நீ பார்த்த. அப்படி இருந்தும் நான் உயிரோடு வருவேன் சொல்லி என்னை நம்பாதபடிக்கு என் விழாவில் கை போட்டாதான் நம்புன்னு சொல்ல தெரியுமா? உன்னை விட காணாமல் ஒரு கூட்டம் வரப்போகுது. அது உன்னிலும் பாக்கியமுள்ளதா இருக்கும். காரணம் என்ன? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கணும், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான் பாக்கியவதிகள். எதுக்காக வந்திருக்கிறோம்? பரம காணானுக்கு நம்ம கடந்து போகிறோம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தின் ஜனங்க நீங்க. அதனால்தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை எந்த இடத்துல கொடுக்கிறாரோ அந்த இடத்தை தேடி நாடி என்ன பண்ணாங்க? ஜனங்கள் ஓடுனாங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய காரியங்களை கண்டு வனாந்தரத்துல போய் என்ன பண்ணாரா? சஞ்சரித்தாரா. அந்த வனாந்தரத்திலே அவரை விடலையா? வார்த்தைக்காக ஓடின ஜனங்கள். அந்த ஜனங்களா நீங்க இருந்து பாருங்க. வார்த்தைக்கு தாகம் உள்ளவர்களா இருந்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காத இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன தெரியுங்களா? முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடணும். நான் அடிக்கடி என்னை குறித்து அடிக்கடி உங்களுக்கு சாட்சி சொல்றேன். காரணம் என்ன? இங்க நின்று நான் கத்தரை துதிக்க சொல்ல உள்ளமெல்லாம் கடுங்க, அப்படியே லைட்டா கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. விட்டுருந்தா தேவி எழ ஆரம்பிச்சிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காமல் போவதற்கு காரணம் என்ன? அவருடைய ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேடுறது கிடையாது. ஹல்லேலூயா. அத பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு வேசினா என்ன தெரியுமா? நீதிமொழிகள் புத்தகத்துல கர்த்தர் சொல்றாரு, வேசியானவள் ஆடை ஆபரணங்களை தரித்து அவள் கண்ணுக்கு மையிட்டு சந்துகள் தோறும் பதிவிருப்பாளாம். யார தன் வலையில இழுத்துக்கலான்னு. இதுதான் வேசித்தனம். இந்த வேசித்தனம் விபச்சாரம் ஒன்றுக்கு சமம். அதனால கர்த்தர் சொல்ற, விபச்சாரக்காரன் தேவ ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பது அரிது. அவள் கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்ணலாம்? சந்துகள் தோறும் அவள் பதிவிருப்பாள். அதனால்தான் பாருங்க, பீலையாம் பாலாக், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. பாலாக்கு சொல்றான், இந்த ஜனங்க பலத்து இருக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க, நான் எப்படியாவது அவங்கள ஜெயிச்சிடணும். நீ என்ன பண்ணு? பீலையாம சொல்றான், நீ எப்படியாவது அவங்களை சபிச்சு, நீ சபிச்சுட்டுன்னா அவங்க மடங்கடிக்கப்படுவாங்க. நான் அடுத்த நிமிஷமே நான் அவங்களை முறியடிக்கப்பட்ட என் ராஜ்யம் என்ன பண்ணும்? செழித்துவோம். பீலையாம் போறார், கர்த்தருடைய சமூகத்தில் போய் தனித்து நின்று ஜெபிக்கிறார். அதே போல அவன் என்ன பண்றான்? 7 பலிபீடங்களை கட்டி அந்த இடத்துல அவனை போய் ஜெபிக்க வைக்கிறான். எல்லா இடத்திலும் கர்த்தர் வந்து பேசுறாரு, என் ஜனங்களை நீ ஒருபோதும் சபிக்காத, அவளை நீ ஆசீர்வதி. லாஸ்ட்ல பாலாக்கு அவன் மேல கோவம் வந்துட்டு, ஏய், உன்னை சபிக்கிறதுக்கு தானே இட்டுன்னு வந்தேன், நீ ஏன் சபிக்க மாட்டேன்னு சொல்ற? உனக்கு என்ன தேவையை கேள்வி நான் கொடுக்குறேன்றான். அதுக்கு பீலையாம் சொல்றான், என்கிட்ட பொண்ணு வெள்ளி எல்லா உடைமைகளும் என்கிட்ட நிறைய கொட்டி கிடக்கு, எனக்கு என்ன தேவை? என் தேவ வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுத்து நடப்பான். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை எப்படி கீழே விழுத்தணும்னா வேதத்துல தெளிவாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசித்தால், நீ வேசித்தனம் விபச்சாரத்தை பண்ணினால், தேவனாகிய கர்த்தர் உண்மையில எரிச்சல் உள்ள தேவனாய் மாறிடுவார். உனக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாய் மாறி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், வேசித்தனம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேசித்தனம் என்ன? லவ் பண்றது. இந்த லவ் பண்றது தான் லாஸ்ட்ல என்ன மாறிடுது? விபச்சாரத்துக்கு கொண்டு போயிடும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அங்க பாருங்க, நீங்க வேதத்தை வாசிங்க, நான் பொய் சொல்லல, பைபிள் சத்தியத்தை தான் பேசுறேன். வாசிங்க, என்னாகும் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. இஸ்ரவேல் தங்கியிருக்கையில்
பாருங்க, மோவாபியருடைய குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். வேசித்தனம் பண்றதுனா என்ன? லவ் பண்றது. லவ் பண்ணாங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை என்ன பண்ணாங்களா? விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி அவர்கள் பாகல் யோபரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய கோபம் என்ன ஆயிடுச்சு? அவங்க மேல மூண்டுச்சு. அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது என்ன செய்யக்கூடாது? வேசித்தனம் பண்ணவும் கூடாது. அதே போல வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாமல் விக்கிரகத்துக்கு படைத்ததை நாம் புசிக்கவே கூடாது. நாம எப்படி எல்லாரும் நம்ம பாவத்துல இருந்து வந்தவங்க தான், யாரும் பரிசுத்தம் கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்றது? சத்தியத்தை அறிந்த பிறகு, தேவ திருவசனங்களை அறிந்த பிறகு, இந்த வார்த்தைகளை நாம் அறிந்த பிறகு வார்த்தைக்கு என்ன பண்ணணுமா? பயந்து நடக்கணும். அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, 7 வாசிங்களே. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான பினெகாஸ் கண்டபோது அவன் சபை நடுவில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே எடுத்து பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேலின் பாருங்க, இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய அவனுடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. உருவை எடுத்து ஒரே ஈட்டி என்ன பண்ணிட்டானோ? ஒரே ஈட்டு அப்படியே குத்தணும். அவனை குத்தி அவ வயிற்றுல வெளி வந்துச்சு. எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்களேன். இதை பண்ண உடனே கர்த்தருடைய கோபம் அவங்களை விட்டு என்ன ஆயிடுச்சு? மாறி போனது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம என்ன பண்ணணுமா? தேவனை அறியாது இருக்கும்போது என்ன காரியத்தை பண்ணிட்டோம், இனி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணணுமா? நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 15:28-29 வாசிங்க. இவைகளில் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்கொண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான, இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாது இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஹல்லேலூயா. இதோட பாரமானது ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்போம். ஹல்லேலூயா. அத வேதம் சொல்லுது, புறஜாதி இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெண் எடுக்கவும் கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது. பெண்ணை நம்ம கொடுக்கவும் கூடாது, அவங்களுக்கு பெண்ணை எடுக்கவும் கூடாது. அந்நியர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சம்பந்தம் கலக்கக்கூடாது. வேத தெளிவா நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் பாருங்க, அதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டாந்தமா நமக்கு வைத்திருக்கிறார். என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல அந்நிய புறஜாதியோடு என்ன பண்ணாங்க? அவங்க சம்பந்தம் கலந்தாங்க. தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. அல்லதான் கர்த்தர் சொல்றார், நீங்க பேய்களுக்கு ஆராதனை செய்யாதீங்க. நம்ம பசங்க சில பேர் சொல்றாங்க, நீ கும்பிடுறது பேய்ன்னு சொல்றாங்கல்ல. நான் அடிக்கடி நினைச்சிருப்பேன், பேய்னு எந்த இடத்துல இதுல அண்டர்லைன் பண்ணி இருக்குது? வாசிங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்க 17, 18, 19, 20, 21 வாசிச்சு பாருங்களேன். பேய்களுக்கு என்ன செய்யக்கூடாதாம்? ஆராதனை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜபத்துக்கு நேர கடந்து போவோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. நீங்கள் உங்கள் விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் கடந்த நாட்களில் பார்த்து உபாகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பாருங்க, நீ பிழைத்திருக்கும்படி ஹல்லேலூயா உன் ஒளிவிட தண்டில யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி இருப்பீர்களாக. பாருங்க, பயத்தோடும் பக்தியோடு என்ன பண்ணுமா? இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து
என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பொய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில ஏன் கனி கொடுக்கல தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இதுக்கு நம்ம செவி கொடுத்து நடந்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் விட்டு நீங்க விலகி பாருங்க. நொறுங்குண்டு செத்ததுக்கு புசிக்காதீங்க, விக்கிரகத்துக்கு கீழே படைத்ததை புசிக்காதீங்க, வேசித்தனம் விபச்சாரத்துக்கு விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய கற்பனையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடந்தால், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு திண்டாட்டம், ஒண்ணு போனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம், உபத்திரம், கண்ணீர் இருக்கு தெரியுமா? ஏற்ற சமயத்துல நம்ம வாழ்க்கையில மழை இல்லை. மழை இல்லைன்னா நட்டு வச்சிருக்கிற செடி என்ன ஆயிடும்? பட்டு போய் செத்து. நம்ம வாழ்க்கையில ஏன் பட்டு போய் கிடக்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஜெபித்த ஜபத்துக்கு ஏன் பதில் கிடக்கல தெரியுமா? தேவனை நம்ம உண்மையாய் தேடணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில இல்லை. அதனால கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, தங்களை தாங்களே நிதானித்து சோதித்து அறிந்தோமானால். இந்த வருஷம் முழுவதும் 10 மாசத்தை வந்துட்டோம். இந்த 10 மாசத்துல வேதத்தை எத்தனை முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம்? இதுவரை வேதத்தை எத்தனை முறை முடிச்சிருக்கிறோம்? நம்ம இரவும் பகல வேதத்தை தியானித்து இருக்கிறோமா? இல்ல ஜபத்துல போய் நம்ம தரிச்சிருக்கிறோமா? ஆராதனை நம்ம பங்கு கொள்ளும் போது தடையில்லாதபடிக்கு வந்து ஆராதனை கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோமா? இந்த ஆராதனை ஸ்தலத்திலே கடந்து வந்து தம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி, வேதத்தோட சுத்த இருதயம் உள்ளவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. நான் சுத்த இருதயத்தோடு தேவனை எத்தனை டைம் நான் கர்த்தரை உண்மையான ஆராதிச்சிருக்கிறேன்? இதெல்லாம் நீங்க உங்களை நீங்க சோதித்து பாருங்க. அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில மழை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஏற்ற சமயத்துல கனி கொடுக்கவே முடியாது. நான் கர்த்தருடைய சமயத்தை சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், அதை தான் இப்ப சொன்ன அதே தான். என் பிள்ளைகளா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என் மனைவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, தேவ வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு நீ உண்மையா செவி கொடுக்கணும், எல்லாம் நடக்கும். பாருங்க, வேதம் ஒரு காரியம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். வார்த்தை பொய் கிடையாது. நான் உண்மையா கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துற வச்சு என் சுகத்தை, என் பலத்தை, என் ஆரோக்கியத்தை எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஃப்ரீயாவே செய்ய வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம நம்புறீங்களா இல்லைங்களோ, 25 வயசுக்கு உண்டான பையனுடைய மாமிசத்தை எனக்கு கர்த்தர் மறுபடியும் ஏற்படுத்திருக்கிறார். என்னால தைரியமா என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் ஏன்னா என் சுகத்தை விரும்புகிற தேவன், ஏற்ற சமயத்தில் அதை கர்த்தர் நேர்த்தியா செய்கிறவர். என்னால் தைரியமா இடத்துல தைரியமா கர்த்தருடைய நாமத்தை என்னால் மகிமைப்படுத்த முடியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன நினைக்கிறோம் அதை நிச்சயமா இந்நாள் வரைக்கும் எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை குறை வைக்கல. நான் அடிக்கடி ரவிக்குமார் கிட்ட சொல்ற காரியம் இதுதான். நீ நம்பரே இல்லடா ரவிக்குமார், என் வாழ்க்கையில ஒரு நன்மை எனக்கு தேவன் குறை வைக்கவே இல்லை. தேடி வரணுமா? அபிஷேகம் மழை உன்னிடத்துல பொழியணுமா? ஏற்ற சமயத்துல கனியை கொடுக்கணுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. நொறுங்குண்டு செத்ததற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா. வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கு என்ன பண்ணுங்க? விலகி ஓடுங்க. என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எப்படி ருசிக்க முடியும்? நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுதலுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமை அவரிடத்தில் இருக்கு என்பதை நம்ம உணர்ந்தால் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நான் போய் சொல்லலை. என் வார்த்தையை வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அப்படியே கர்த்தர் உறுதிப்படுத்துவார். சொன்னது அப்படியே நடக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எப்படி ருசிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் செய்யற நன்மைகளை கொடுக்கணும். தயவுசெய்து சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும், இனியாவது வேதத்தை இரவு என்ன பண்ணுங்க? தியானிங்க. காலையில எழுந்து வேதத்தை வாசியுங்க. இரவும் பகல வேதத்தை தியானிங்க. அந்த வார்த்தையோடு ஒன்றி இருங்க. வசனத்தை கைகொண்டு நடங்க. முதலாவதுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. ஆராதனை இதுவரைக்கும் ஏசப்ப என்னை காத்துங்க ஒரு ஆராதனை நான் மிஸ் பண்ணது கிடையாது. சாவு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அதை கிடையாது. செத்தாலும் ஆண்டவரே அது சண்டைவா இருக்கக்கூடாது, என் நிமித்தம் இந்த ஆராதனை தடைப்பட்டுக்கூடாது. அப்படி நான் செத்தனா தூக்கி ஒரு பக்கம் வீட்டில் மூலையில கடத்திட்டு வந்து ஆராதனை பண்ணிட்டு அப்புறமா போய் என் சபத்தை எடுங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்ம அறிஞ்சிட்டோம். ஏன் நம்மளால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? இதுவரைக்கும் கர்த்தர் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நான் என்ன காரியத்தை கேட்கணும் அதை கர்த்தர் அடுத்த நிமிஷம் கொடுத்துருவார். இதுவும் அவருடைய நாம மகிமைக்காக. இந்த சத்தியம் திரள் பிள்ளைகளுக்கு வெளிப்படணும். சத்தியம் இந்த பூமியில என்ன பண்ணணும்? திரளான பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? ஜாதி ஜனங்கள் மத்தியில் கடந்து போகணும். நான் மரித்தாலும் தேவனுடைய நாமம் இந்த ஸ்தலத்தில் என்ன பண்ணணும்? மகிமைப்படணும்.
அதுக்காக தான் சொல்லுங்க, அவருக்காக கொடுக்கும், அவருக்காக வாழ்வோம், அவருக்காக ஜீவிப்போம். முழங்கால் படிடுவோமா, தெய்வ சமூகத்தில் கேட்போமா, சோதரிக்க நன்றியோடு துதிக்கிறான். கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, வாழ்ந்தாலும் உமக்காக, செத்தாலும் உமக்காக. ஒரே ஒரு ஜீவியம் அப்பா, நாங்கள் உண்மையாய் உமக்காக வாழ்வோம், உண்மையாய் உமக்காக நாங்கள் ஜீவிப்போம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. என் தகப்பனே, இதோ கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கணும், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீரே. உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே. என் பலவிடத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரப்பா. ஆவியானவரே, ஜெபிக்க கூடாதபடிக்கு, உம்மை தேடக்கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை நான் கைகொண்டு நடக்கக்கூடாதபடிக்கு எனக்குள்ள ஒரு பலவீனம் காணப்படுகிறது. ஆண்டவரே, என் பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த பலவீனத்தை மாற்றும் அப்பா. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழுந்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை நான் வாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. நாம மகிமைக்காக முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேட வேண்டும். ஓய்வு நாளை கர்த்தாவே ஒரு நாளும் தடையில்லாதபடிக்கு அனுசரிக்க வேண்டும். குறித்த நேரத்தில் கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் என் சரீரம் எனக்கு துரோகம் செய்கிறது. எனக்கு என் சரீரம் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது ஆண்டவரே. என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரம சிந்தைகளை மன்னியும், என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும் ஆண்டவரே. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் மனதார கர்த்தா உமது நாமத்தை மகிமைப்படுத்து ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. சத்தியத்திற்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளான இருதயத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பாவங்களை மன்னி ஆண்டவரே, இவருடைய அக்கிரம துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும் ஆண்டவரே. என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், என் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் துன்மார்க்கத்திற்காக என் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் போது பிதாவிடத்தில் வேண்டி செய்தேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் என்று இவர்களுக்காக பரிந்து பேசின எங்கள் பரிகாரியே, நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே. எனக்குள்ளே ஆண்டவரே ஆளுகை செய்கிற பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம் உனக்கு முன்பாக நிர்வாணமாக நிற்கிறது ஆண்டவரே. என் நிர்வாணத்தை மூடும், உடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஏற்ற சமயத்தில் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில ஏசப்பா உடைய அபிஷேகம் மழை பொழியட்டும். வேலியின் பயிர்கள் அதன் கனியை கொடுக்க அடிவாசல்களை திறந்தது ஆர்வப்பா. ஏற்ற சமயத்தில் கத்தாவே அதன் காலத்தில் கனியை கொடுக்கும் என்று சொன்னீரே. அதன் காலங்களில் அதன் கத்தாவே காரியங்கள் நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நடக்கக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தில் நசுக்குகிறோம். பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி வருகிறோம், அநேக நாட்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு உமக்கும் பிரிவினை உண்டாக்குகிற பாவம் வந்து பெரிய சுவராய் காணப்படுகிறது. என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் துன்மார்க்கத்தில் நீங்களாக்குடைய ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. ஒரு பரிபூரணமான விடுதலையை தாரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. என் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பன். ஆமென்.